Hi friends, welcome to Vismaya Kudal. இன்னைக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்டார்டிங், ரொம்ப ப்ரொடக்டிவாக இருந்தது இந்த டே ஸ்டார்டிங்கே. ஸோ எப்போதுமே வீக்கெண்டில் மட்டும் நான் க்ளீனிங் வச்சுக்கிறது இல்லை, அதனால் ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் ரொம்ப ஹாப்பியோடு ஸ்டார்ட் பண்ணேன். நான் எப்போதும் முடிக்கிற டயத்தையை விட ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிட்டேன். ஒரு 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே இவ்வளோ வேலையை என்னால் முடிக்க முடிஞ்சுது. அது எப்படி பிளான் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். என்னுடைய கிச்சனோட க்ளீனிங் எப்போதுமே 3 பார்ட்டாக நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்குவேன். கிச்சன் மெயின் கவுண்டர், ஐலாண்ட் ப்ளஸ் வாஷிங் ஏரியா. ஸோ நான் நேற்று வீக்கெண்டு, இன்றைக்கி வீக் டேஸோட ஸ்டார்டிங் அப்படிங்கிறதுனால வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்து எது ஃபஸ்ட்டு சாப்பிட்ணுமோ அதை மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பார்ட்டாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம எப்போயும் வீக்கெண்டில் நிறைய ஷாப்பிங் பண்ணுவோம்ல, அதெல்லாம் எடுத்து வைக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அதனால் எந்த ஃப்ரூட்ஸ் ஒரு 2 நாளுக்கு அப்புறமா சாப்பிட்லாம், எதெல்லாம் முன்னாடி சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த டீக்ளட்டர் பண்ணுறது, கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஒழிச்சு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் பண்ணிட்டு தான் என்னோடய க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ரீயூசபிள் டிஷ்யூ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் டீப் க்ளீனிங் அப்படின்னே வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது வினிகர். ஏன்னா கொஞ்சம் எஃபர்ட்லெஸ்ஸாக க்ளீன் பண்ணோம்னா வினிகர் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதோட ஏதோ ஒரு டிஷ்வாஷ் லிக்விட், உங்கள்கிட்ட டிஷ்வாஷ் லிக்விடே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை வச்சு க்ளீன் பண்ணுறப்ப நம்ம 4 தடவை வைப் பண்ணுறதுக்கு பதில் ஒரு சிங்கிள் வைப்லேயே நல்லா க்ளீன் ஆகும். அதனால தான் இந்த மாதிரி நான் எப்போதுமே பிளான் பண்ணிக்கிறது. நம்மளோட கிச்சன் அப்ளையன்சஸ் எது க்ளீன் பண்ணுறதா இருந்தாலுமே இந்த மாதிரி நம்ம ஒரு DIY லிக்விட் ரெடி பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மிக்சியெல்லாம் பாருங்கள், ஒரு சிங்கிள் வைப்பில் எவ்வளோ பளிச்சுன்னு ஆகுது. இந்த மாதிரி சாப்பிங் போர்டு ஒன்று பிளாஸ்டிக்கில் வச்சுருக்கேன். அதை சாப்பிங்க்கு யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மிக்சியோட கலருக்கே எனக்கு மேட்சாக இருந்தது. அதனால் அதை வச்சு அங்கே வச்சிட்டோன்னா நமக்கு மிக்சிக்கு பாட்டமில் ஒரு சின்ன புஷ் இருக்கும், அது இழுக்கிறதுக்கு வராது. இந்த மாதிரி வச்சோன்னா ஈஸியாக வெளில இழுத்துக்கலாம். இவ்வளோ அழுக்கு இருந்தது. அடுத்து என்னோடய கிச்சன் மெயினாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னோடய வெசல்ஸ்லாம் டிஷ்வாஷரில் லோட் பண்ணுறது. இந்த மாதிரி லோட் பண்ணுறதுக்கு நம்மளே இழுத்து போட்டு விளக்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நான் எப்போ டிஷ்வாஷர் பற்றி வீடியோ போட்டாலுமே அதை சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஆக்சுவலாக இது பார்த்திங்கனாக்கா உடம்பு சரியில்லை, கை முடியல, கொஞ்சம் எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு, ரொம்ப நேரம் நின்று விளக்க முடியாது அப்படின்னா இந்த பாத்திரத்தை நான் விளக்கிறதுக்கு ஆகிற டைம் கண்டிப்பாக ஒரு 1/2 hour ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதை நான் லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆகிற டைம் 6 to 7 minutes. அதுக்கப்புறமா நல்ல விளக்கி நல்ல கழுவி சுட சுட எனக்கு பாத்திரம் வெளில வந்துடும். முடியாதவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த 1.5 hours அது விளக்கிட்டு இருக்கிறப்ப வேறு நிறைய வேலையை என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியுது. இதோட மெயின்டெனன்ஸ் பற்றி EB எவ்வளோ அந்த எவ்வளோ ஆகுது அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு பெருசாக எந்த வித்தியாசமே இல்லை என்னோடய EB பில்லுலாம். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 9.5 லிட்டர் தண்ணியிலே விளக்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான். ஆனால் நம்ம இதில் சில ஐட்டம்லாம் ரொம்ப அடிப்பிடிச்சதெல்லாம் அப்படியே வைக்க மாட்டோம். ஏன்னா இது ப்ரஷ்ஷு போட்டு விளக்க போகிறது கிடையாது. ஒரு ஹாட் வாட்டர் தான் உள்ளே ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ண போகுது. அதனால் அந்த ஸ்க்ரப் பண்ணுறப்ப கொஞ்சம் நம்ம தண்ணி ஓப்பன் பண்ணி தான் வச்சுருப்போம். அதில் தண்ணி கொஞ்சம் ஆக தான் செய்யும். ஸோ ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா நம்ம ஒரு டிஷ்ஷு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 100 லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணுறோன்னா டு பி ஹானஸ்ட் இதுக்கு 25 லிட்டர் ஆகும். இதுக்காகிற ரின்சைடு, டிட்டர்ஜென்ட்டு இதெல்லாம் நான் பல்காக வாங்கி வச்சுப்பேன். பர் மந்த்துக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணோன்னா ஒரு 100 ரூபா ஆகும்னு வச்சுக்கோங்களேன். 100 ரூபா 150 ரூபா அந்த மாதிரி ஆகும். ஹார்ட் வாட்டருக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வாஷ் நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஃபில்டர், இதோட மெயின்டெனன்ஸும் கொஞ்சம் நம்ம பண்ணிக்கணும். மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு 100 அப்படி ஆகும்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஹார்ட்னஸ் 550 இருந்தது. ப்ளஸ் TDS ஒரு 750லேருந்து ஒரு 850 900 வரைக்கும் ஃப்ளக்சுவேட் ஆனது. அந்த தண்ணிக்கு நான் என்னோடய டிஷ்வாஷரை செட்டிங் 7ல் வச்சு யூஸ் பண்ணுறேன். நல்லா வாஷ் பண்ணுது. அடி பிடிச்சி போன பாத்திரத்தை வாஷ் பண்ணுமானா வாஷ் பண்ணாது. அலுமினியம் வாஷ் பண்ணாது. இண்டோலியம் வைக்க முடியாது. கேஸ்டைன் வைக்க முடியாது. கொஞ்சம் லோ குவாலிட்டி பிளாஸ்டிக்ஸ் வைக்க முடியாது. இதுதான் இதில். மற்றபடி செராமிக் ஐட்டம்ஸு, டப்பர் வேரு, சிக்னோரா வேர், நீங்கள் இன்னொன்று கிளாஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கலாம். ஸோ பித்தளை வைக்கக்கூடாது. சாமி ஜாமான்லாம் இதில் வச்சு விளக்கலாமான்னு கேட்டிங்க, அதெல்லாம் வைக்கக்கூடாது. ஸோ நார்மல் குக்கர் அப்படின்னா வச்சுக்கலாம். இது 14 place செட்டிங் இருக்கிறது. நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் 10 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் 62,000க்கு வாங்கினேன்.
ஒர்த் ஃபார் த மணி தான். ஒரு மெய்டுக்கு வந்து கொடுக்குறோம், இல்லை மெய்டை வந்து தனியாக வீட்டில் விட்டுட்டு போக முடியாது அப்படின்லாம் இருக்கிறவங்களுக்கு டிஷ் வாஷர் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நானே உட்காந்து இழுத்து போட்டு விளக்கிடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு டிஷ் வாஷர் தேவையில்லை. ஸோ இதுதான் என்னோட டிஷ் வாஷர் பற்றின ஒப்பீனியன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக நான் என்னோட அந்த எண்ணெய் சட்டி அல்ல இண்டோலியம் என்னோடது அந்த இட்லி பானை வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ளஸ் வந்து ஒரு குக்கர் வந்து அடி பிடிச்சிருச்சு. இந்த டீ பாத்திரம்லாம் லைட்டாக ஒரு ஸ்க்ரப், நான் இதை எனக்கு இடம் பத்தலை ஆக்சுவலாக டிஷ் வாஷரில், ஏன்னா எவ்வளோ ஜாமாக இருந்ததுன்னு நீங்களே பார்த்தீங்க. அது இல்லாமல் பேலன்ஸ் இருக்கிறத ஹேண்ட் வாஷ் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். காப்பர் பாட்டம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா லாஸ்ட்டாக ஒரு குக்கர் மாதிரி, அதில் எப்படி அந்த காப்பர் வந்து கரைஞ்சிதோ அதே மாதிரி காப்பர் வந்து கரைஞ்சிடும். அதனால் காப்பரும் வைக்கக்கூடாது. நீங்கள் காப்பர், பிரான்ஸு, பிராஸ் அது மாதிரி எதுவுமே வந்து வைக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி ஒரு அடிப்பிடிச்ச பாத்திரத்தை வந்து விளக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விளக்காது. ஏன்னா அந்த டிஷ்வாஷருக்குள்ளே எந்த ஒரு ஸ்டீல் ப்ரஷ்ஷும் இருக்க போகிறது கிடையாது. அதனால் இந்த மாதிரி விளக்காது. இதெல்லாம் வந்து நான் கையில் ஒரு தடவை விளக்கிட்டு உள்ளே போடுவேன். இப்போ நான்வெஜ்லாம் வைக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம செட்டிங்ஸ் வந்து மாற்றிக்கலாம். கிட்டத்தட்ட 75 டிகிரி செல்சியஸில் உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி செட்டிங்ஸ் வந்து மாற்றிக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி கிச்சன் வந்து ரொம்ப அந்த கிச்சன் சிங்க் வந்து பிளாக் ஆகிடுது, அது வந்து அப்படியே கிளாக் ஆகிடுது, உங்களுக்கு தண்ணி போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன். அந்த ப்ராடக்ட் வேணுனாலும் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு கடையில் கிடைக்கிது, நியர்பை ஷாப்பில் கிடைக்குன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. என்னோடய ப்ராடக்ட் லிங்கை யூஸ் பண்ணணுங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. பட் தேவைப்படுறவங்க, கொஞ்சம் வந்து அவுட்டரில் இருக்கும், எங்களால் வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நான் பார்த்து கொடுக்குறப்பவே அந்த லிங்க் வந்து ஒரு ஆஃபர் இருக்கிறது, பெஸ்ட் ப்ரைஸ் இருக்கிறது மட்டும்தான் கொடுப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல, அதனாலேயே நான் இண்டஸ் வாலியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எல்லா வெசலுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக வந்து மாற்றிட்டேன். இந்த மாதிரி கிச்சன் ஃபுல்லே க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த ட்ரெயின் பேஸ்கெட் பற்றி கேட்டிருந்தீங்க. இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து வாங்கினது. ஸோ அதுக்கப்புறமா ஒரு இதில் வந்து ட்ரெயின் ஆகிடும், அதனால் தண்ணி கரை அப்படிங்கிறது வந்து இருக்காது. அது இல்லாமல் நீங்கள் வந்து மேட்டெல்லாம் போட்டோன்னா அது ஒரு மாதிரி அந்த தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்து இருந்தது. அதனால தான் அந்த டிஷ் ட்ரெயின் மேட் போடாமல் இந்த மாதிரி வந்து வாங்கிக்கிட்டேன். இன்னொன்று நான் விளக்குற பாத்திரமே கம்மி அப்படிங்கிறதுனால சின்ன பேஸ்கெட்டே போதுமானதாக இருந்தது. இது வந்து நான் என்னத்துக்கு யூஸ் பண்ணுவேன்னா, அந்த ட்ரை டஸ்ட்டு நமக்கு கொஞ்சம் சிந்தி இருக்கும்ல ப்ராடக்ட், அதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரஷ்ஷு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 60 ரூபா தான் இதோட ப்ரஷ்ஷு. நீங்கள் நியர்பை ஷாப்பில் வாங்கினீங்கன்னா ஒரு 40 ரூபாய்க்கு கூட கிடைக்க சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன், ஏன்னா கொஞ்சம் ப்ராடக்ட் நிறையா போடுறப்ப. இன்னொன்று மீஷோவில் நான் வாங்கிறதுக்கு ரீசன், நம்ம வந்து 50 ரூபாய்க்கு வாங்கினாலும் ஃப்ரீ டெலிவரி பண்ணிவிடுவாங்க. அது வர டைம் மட்டும் கொஞ்சம் மேபி ஒரு 1 வீக் அந்த மாதிரி வந்து ஆகும். பட் நம்ம அவசரமாக வாங்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓரளவுக்கு அதோட ரிவ்யூலாம் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரியே வாங்கிட்டு நம்ம வந்து ஒரு DIY லிக்விட் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா அதை வச்சு என்னோடய கேஸ் ஸ்டவ் ஃபுல்லுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடுறேன். க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பேன் ரெஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, அதையுமே வந்து ஒரு தடவை ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறேன். அதை நான் மேக்ஸிமம் டிஷ் வாஷரில் போடுவேன். இன்றைக்கி டிஷ் வாஷர் வந்து ஓவர்லோட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் ஹேண்ட் வாஷே வந்து பண்ணிக்கிறேன். ஸோ என்னமோ இந்த மாதிரி நல்ல பாட்டு கேட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணுறப்பையும் சரி, இல்லை வந்து ஒரு ஹெட்செட் போட்டு நம்ம ஃபோன் பேசிட்டு பண்ணுறப்பையுமே சரி, அது என்னமோ எனக்கு இவ்வளோ வேலை பார்க்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலே வந்து இருக்காது. நீங்கள் யாராவது அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு டிவி பார்க்குற ஹேபிட்டு, மூவி பார்க்குற ஹேபிட் இதெல்லாம் வந்து பெருசாக கிடையாது. ஆனால் நான் என்னோடய க்ளீனிங் ஒர்க்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில ஹேபிட் வந்து க்ரியேட் பண்ணிப்பேன். நான் இப்போ எதுவும் சீரியல் வந்து பார்க்குறதில்ல, ஏதாவது நல்ல சீரியல் இருந்துன்னா சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த 3 மந்த்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நான் பிக் பாஸ் வந்து போட்டுட்டு தான் என்னோடய மேக்ஸிமம் ஒர்க் வந்து பண்ணுவேன். ஏன்னா இப்போ பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒரு 1.5 hours ப்ராசஸ் இல்லையா, அந்த 1.5 hours எனக்கு வேஸ்ட் பண்ண பிடிக்காது. அதனால் அதை பார்த்துக்கிட்டே, ஏன்னா அது வந்து காதில் கேட்டுகிட்டே இருக்கும், நான் என்னோடய வேலையை பார்த்துட்டே இருப்பேன். இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா நம்ம தேவையில்லாமல் டைமும் வேஸ்ட் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் ஃபோன் பேசுகிறத நான் என்னோடய ஒர்க்கு க்ளீனிங் ஒர்க்குக்கான இதுவாக எடுத்துப்பேன். இது வந்து டீக்ளாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து 4 பேக்கெட்டு 5 பேக்கெட் சேர்த்து 100 rupees அந்த மாதிரி வந்து இருக்கும். 150 கூட இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து இந்த மாதிரி சிங்கை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போட்டுட்டு லைட்டாக அந்த பவுடர் ஃபுல்லு உள்ளே போயிடணும். அந்த மாதிரி நீங்கள் லைட்டாக வந்து நார்மல் வாட்டரே போடலாம். அதை போட்டுட்டு ஒரு 1/2 hour கழித்து தண்ணியை திறந்து விட்டிங்கன்னா இது வரைக்கும் இந்த கிளாக் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த ப்ரஷஸ் இதெல்லாம் வந்து நல்லா கழுவி வச்சிடுறேன். என்னோடய எவ்ரிடே மார்னிங் இப்படி தான் இருக்கும். அதில் வீக்கோட ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறப்ப கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். மற்ற நாளில் கொஞ்சம் நான் அப்பப்போ க்ளீனிங் ஒர்க்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் முடிச்சு வச்சுப்பேன். டெய்லியும் டிஷ் வாஷர் போடுவீங்களான்னு கேட்டிங்க, டெய்லியும் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் இதுக்கு மேலே பாத்திரம் வந்து விளக்க முடியாது. ரீசெண்டாக சர்ஜரி ஆனதுனால
அது கொஞ்சம் வந்து விளக்கலாம், பட் பெயின் வந்து வந்துடும். அதனால் எதுக்கு நம்மளே வந்து பெயினை விலை கொடுத்து வாங்கிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வந்து பண்ணிடுறது. ஸோ இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 தடவை டீப் க்ளீன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். த்ரோ பண்ணிவிட்டு வேறு தான் வந்து யூஸ் பண்ணணும். நீங்கள் ரெகுலர் க்ளீன் பண்ணிங்கன்னா ஒரு 1 வீக்குக்கு வந்து வரும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறமா என்னோடய டே வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா என்னோடய யூடியூப் ஒர்க்கு, நான் என்னோடய பர்சனல் கேரு, ஸ்கின் கேர் இதெல்லாம் வந்து பண்ணிப்பேன். ஸோ டிஷ்வாஷரில் பாதியில் ஓப்பன் பண்ணாலும் திரும்ப நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா தானாக வந்து அது ஆன் ஆக ஆரம்பிச்சிடும், ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து எப்படி இருந்தது கிச்சன், இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கிச்சனை பார்த்தா யாருக்காவது டென்ஷன் ஆகுமா? கண்டிப்பாக ஆகவே ஆகாது. வேலை செய்யணும்னு தான் தோணும். ஸோ நம்ம இருக்கிற இடம் க்ளீனாக இருந்ததுன்னா நமக்கு வந்து அந்த வேலை செய்யணுங்கிற தாட் வந்து தானாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஒரு சின்ன மோட்டிவேஷன் கொடுத்துருக்கோன்னு சொல்லி நம்புகிறேன். தேங்க்யூ, பை.